ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கியூட் பிளாக்ஸ் கவி. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து வியூவர்லேருந்து ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில். அவங்க வந்து திவ்யா நினைக்கிறவங்க பேர். ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஸ்வெட்டிங்கான ஒரு ஸ்கேல்ப், அதாவது தலை வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும் பார்த்தீங்களா வேர்வையோட, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எப்படி ஹேர் வாஷ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட ஹேர் வாஷ்க்கும் அவங்களுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வகையில பார்த்தீங்கன்னா, மொத்தமாவே ஒரு 2 விஷயம் தான் சொல்லணும். அதாவது எல்லாருக்குமே ஒண்ணு தான் தலை குளிக்கிற விஷயம். பட் அவங்க என்ன பண்ணணும்னா, தலைய வந்து அலசுறது வந்து கொஞ்சம் ஒரு 2, 3 டைம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும் மத்தவங்கள விட பார்க்கறச்சே. அதாவது இப்ப நம்ம நார்மலா குளிக்கிறவங்க வந்து தலை குளிக்கிறவங்க ஒரு 2 டைம் அலசுறோம்னா, அவங்க வந்து ஒரு 4, 5 டைம் வந்து தலைய வந்து அலசுனா உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க எத்தன வாட்டி இந்த மாரி ஹேர் வாஷ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துல ஒரு 2 இல்ல 3 டைம் அவங்க வந்து கண்டிப்பா தலை குளிக்கணும் வந்து இதுக்காக. ஏன்னா, உங்களுக்கு மத்தவங்களுடைய தலைக்கும் கொஞ்சம் அந்த வேர்வை வருது பாருங்க, ஸ்வெட் ஆகுறவங்க. அவங்களுக்கு வர அழுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வரும் எப்பவுமே. தா நார்மலா இருக்கிறவங்களுக்கும், வேர்வை வரவங்களுக்கும் அழுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதுக்காக அவங்க 2 இல்ல 3 தடவ குறைஞ்சது ஒரு வாரத்துல அவங்க வந்து தலை குளிக்கணும். 3 டைம் தலை குளிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து தலைய அலசுறது வந்து கொஞ்சம் மல்டிபிள் டைம்ஸ் பண்ணணும். அதாவது மத்தவங்க 2ன்னா, இவங்க ஒரு 4, 5ன்ற வாட்டத்துல அவங்க வந்து நல்லா அலசணும். அதுக்கப்புறம் நல்லா காய வச்சுடணும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்வெட்டிங் வந்து இயற்கையாவே அதிகமா வருதுன்னா, தலை குளிச்சதுக்கு அப்புறமும் அவங்க வந்து தலையில வந்து ஈரமே ரொம்ப தங்க விடக்கூடாது. சீக்கிரமா முடிஞ்ச வரைக்கும் அவங்க நல்லா டக்குன்னு அவங்க வந்து காய வச்சுடணும். ஸோ இதெல்லாம் தான் ஒரு நார்மலான ஒரு விஷயம் வந்து இந்த டிப்ஸ் மட்டும் அவங்க பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பழைய டைம விட கொஞ்சம் பெட்டரா உங்களுக்கு ஆயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய்.